வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 10வது கணக்கு கடைசி கணக்கு பார்க்குறோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கணக்கு தான் பெருசாக இருக்கும். செய்கிறது ரொம்ப எளிமை. ஒரு மின் சுற்று கோட்பாட்டின்படி C of t என்ற நேரிய சுற்று C of AT1 plus BT1 equal to ACT1 plus BCT2 பூர்த்தி செய்கிறது. மேலும் இங்கு AB ஆகியவை மாறிலிகள். C of t is equal to 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக. நேரிய சுற்று என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க, பூர்த்தி செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சரியாக வந்துருச்சுனாலே C of t is equal to 3tன்னு அர்த்தம். புரியுதா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, C of AT1 is equal to BT2 is equal to ACT1 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு C of t is equal to என்ன கொடுத்துட்டாங்க, C of t is equal to 3t என்க. C of t என்னது 3tன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, C of AT1 plus BT2 இதான் கொடுத்துருக்காங்க. AT1 C of AT1 plus BT2. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ C of t என்ன கொடுத்துட்டாங்க, 3tன்னு கொடுத்துட்டாங்க. 3tங்கும் போது இந்த உள்ளது தான் t. அப்படின்னா 3 இன்ட்டு உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க. AT1 ப்ளஸ் BT2. நான் ஒன்றும் பண்ணலை. C of tனா 3t. இது ஃபுல்லாக டீன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், 3 இன்ட்டு அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு அடுத்து என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றையும் உள்ளே 3tயை கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன வரும், 3AT1 ப்ளஸ் 3BT2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடித்து அதை அப்படி வச்சுக்குவோம். அடுத்து என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ACT1 ப்ளஸ் BCT2 கொடுத்துருக்காங்க இல்லையா. BCT2 நம்மளுக்கு C of t என்னது 3tன்னு கொடுத்துருக்கோம். அப்போனா இங்கே என்ன எழுதுகிறோம், CTனாலே 3tன்னு அர்த்தம். அப்போனா A அப்படி போட்டுட்டு 3T1 B அப்படி போட்டுக்கோ, 3T2 எழுதலாமா. சரி, இப்போ 3 மாறிலியை ஃப்ரண்டில் கொண்டு வரும்போது என்ன வரும், 3 இன்ட்டு AT1 ப்ளஸ் 3 இன்ட்டு BT2. ரெண்டு சமமாக இருக்குதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்கா. சமமாக இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக என்னது, பூர்த்தி செய்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு என்னது, பூர்த்தி செய்கிறது. பூர்த்தி செஞ்சிருச்சு. பூர்த்தி செஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், C of t is equal to 3t ஒரு நேரிய சுற்றாகும். ஒரு நேரிய சார்பாகும் கூட கொடுக்கலாம். நேரிய சுற்றுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுற்றுன்னு எழுதலாம், இல்லைன்னா சார்புன்னு கூட எழுதிக்கோ. சார்பாகும். புரியுதாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது C of t is equal to 3tன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டு ஒன்றுமே செய்யலை. அந்த டீங்கிற இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு பெருக்கிட்டு என்ன செய்கிறோம், அதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன வரும், அந்த மாறிலி நடுவில் வர்றதுனால நம்ம ஃப்ரண்ட்டில் ஆர்டர் படி எழுதி செய்கிறோம். செஞ்சோம்னா என்ன வரும், C of t ஒரு நேரிய சார்பாகும் என்று நிரூபிக்கப்பட்டது. புரியுதா மாணவர்களே? ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த கணக்கோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கீதம் மேக்ஸை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.